1903ஆம் ஆண்டு நமது காமராஜர் பிறந்தார். காமராஜனுடைய வரலாறு, அதனுடைய விவரங்கள் எல்லாமே நம்ம பாட புத்தகத்தில் தெளிவாக படிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி பெரிய ஒரு அநியாயங்கள் நடக்கிற மத்தியில் இன்றைய காலகட்டத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 1903ஆம் ஆண்டு அவர் இதே ஜூலை 5ஆம் தேதி 1903 அவர் பிறந்தார். அக்டோபர் 2ஆம் தேதி அவர் இறப்பு 1975 அவருடைய மரணம் ஆயிடுச்சு. இடையில அவர் செஞ்ச கல்விக்காக அர்ப்பணிப்பு அதிகம். அதுகளை பற்றி காமராஜனுடைய பிறந்த நாள் அன்று மறவாமல் இதுவரைக்கும் கரெக்டா வருடந்தோறும் அவர் நினைவாக அவரை போற்றும் வகையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பா ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது அவருடைய நினைவை போற்றும் வகையில் நமது ஏகேடிசி நிறுவனத்திற்காக இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது சம்பந்தமாக தலைவர் அவர்கள் மற்றும் சிலர் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள். காமராஜர் தெரியுமா? காமராஜர் ஆங்கிலேயனுடைய காலத்தில் இந்தியா அடிமைப்பட்டிருக்கும் போது நமக்கெல்லாம் இந்திய நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களை சுதந்திரம் அடைய செய்வதற்காக மகாத்மா காந்தி, நேரு இவங்களோடு சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் காமராஜர். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருந்தோம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அப்போ ஆங்கிலேயன் நம்ம நாட்டில் இருந்த சொத்து பத்தை பூரா அவன் குடியிட்டு போயிட்டான். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம நாட்டில் ரொம்ப வறுமை, ஒரு குண்டூசி கூட நம்மளால தயாரிக்க முடியாது. அப்பதான் காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார். காமராஜர் முதலமைச்சர் ஆன உடனே தொழில்துறை, கல்வி, நம்ம பிள்ளைய கல்வி கற்கணும். கல்வி கற்றாத்தான் அறிவு வளரும். அறிவு வளர்ந்தாத்தான் அந்த வீடு முன்னேறும். அந்த வீடு முன்னேறுனா அந்த ஊர் முன்னேறும். அந்த ஊர் முன்னேறுனா இந்த நாடு முன்னேறும்னு சொல்லி ஒரு தடவை அவங்க விருதுநகர் பக்கம் முதலமைச்சராக ஆகி காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். மாடு மேய்ச்சிட்டு இருக்க தம்பிக்கு வா, நீ பள்ளிக்கூடம் போகாம ஏன் நீ இப்படி மாடு மேய்ச்சிட்டு இருக்கீன்னு கேட்குறான். பள்ளிக்கூடம் போனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு போடணும்னு சொல்லி அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்ம காமராஜர் தான். அதே மாதிரி மூளைக்கு பள்ளிக்கூடம், அந்த ஒரு இடத்துல ஒரு வசதியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்க கிட்ட போய், ஐயா நீங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் பாடசாலை தான். இன்னைக்கு மாதிரியான ஒரு வசதியெல்லாம் இல்லை. நம்ம கிராமத்து பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற அரசாங்க பள்ளியில கிராமத்து பிள்ளைங்க இந்த அளவுக்கு படிச்சு எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்பு இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடித்தளம் விட்டவர். அதுக்கப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்தை பெருக்கவே இல்லை. ஏன்னா பூரா தனியார் பள்ளிக்கூடம் ஆயிடுச்சு. நீங்களாம் தனியார் பள்ளி ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ரைட், சந்தோஷம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு நீங்க கல்வி இருக்கிற அந்த ஸ்கூலை உருவாக்குனது நம்ம காமராஜர் தான். 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து அவர் இறக்கும் போது அவர்கிட்ட இருந்தது 4 வேஷ்டி, 5 சட்டை, அதுலயும் ஒரு சட்டை கிழிஞ்ச சட்டை. ஒரு தடவை இப்படி துண்டு போட்டு வந்தார். ஏன் இன்னைக்கு தலைவர் இப்படி இந்த பக்கம் போடுறது இந்த பக்கம் போடுறோம்னு சொல்லி கேட்டப்ப இந்த இடத்துல சட்டை கிழிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம காலத்துல அது அந்த அளவுக்கு அவர் மக்கள் பண்போட உங்க பிள்ளைகளெல்லாம் நம்ம படிக்க வைக்கணுங்கிற, அதனால தான் அவரை இன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்தவர், எளிமையாக வாழ்ந்தவர். அதனால அவருடைய பிறந்த தினத்துல உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த காங்கிரஸ்காரங்க. நாங்களும் உங்களை மாதிரி எளிமையானவங்க தான், வறுமையானவங்க தான். இருந்தாலும் நீங்க பெரிய அளவுல செய்யலாம்னு எங்களுக்கு மனசு இருந்தாலும் எங்களால முடிஞ்ச இந்த நோட்டு புத்தகம் நீங்க சந்தோஷமா வாங்கிக்கணும். காமராஜருடைய வழியை நீங்க பின்பற்றணும். நீங்க நாளைக்கு படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டாலும் அந்த வேலையில நீங்க நேர்மையா இருக்கணும். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த அடிப்படையில தான் நம்ம வாழணும்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து காமராஜர்னா யாருன்னே தெரியாம போயிடுச்சு. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு உங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல உதவியா இருந்து நம்ம நாட்டுப்பற்றோட நேர்மையா வாழணும், நாட்டுப்பற்றோட வாழணும், ஒழுக்கமா இருக்கணும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமா உருவாகணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கம் நடக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க உங்களாலதான் முடியும். நீங்க நல்லா படிச்சாதான் நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க முடியும். உங்க அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதை உணர்ந்து பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில நடந்து நீங்க வந்து உங்களை எல்லாரும் நீங்க எல்லாம் இங்க படிக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல முறையா படிச்சு வேலைக்கு வரணும்னு நாங்கெல்லாம் வாழ்த்துக்கிறோம். கடவுள் வேணும். அதே மாதிரி மாதா குரு தெய்வம், மாதா பிதா குரு. ஆமா, நீங்க வந்து உங்க குருவை மதிக்கணும். நீங்க நாளைக்கு எந்த படிச்சு நீங்க என்ன வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கல்வி போதிக்கிறது உங்க குரு தான். அதனால உங்க குரு இந்த அளவுக்கு அவருடைய பேச்சு, அவருடைய நேர்த்தியிலேயே அவர் ஒரு சிறந்த கல்விமான்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போக முடியும். அதனால மீண்டும் ஒரு முறை இந்த நன்னாளில் உங்களை எல்லாம் வாழ்த்தி எங்களால் இயன்றதை நாங்கள் கொடுக்குறோம். நீங்க அதை பெற்றுக்கொண்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும், நல்ல குடும்பத்தை உருவாக்கவும், நல்ல வாழ்க்கையை உருவாக்கவும். பேனா கொடுக்கலங்க தலைவரே, 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 பேனா கொடுக்க வரல. குழந்தைகளை பிடிச்சா திடீர்னு சொல்ல முடியல, வெளியில் இருக்கிறாரு. இரண்டாவது மார்க்காக எடுத்த ஜனனி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் மீடியத்துல வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து காமராசர் அவரெல்லாம் தமிழ் மொழிக்கு ஊரெல்லாம் வளர்ச்சி செய்த அறிவுலகின் திருவழக்கு கல்வி கற்றுக் கொடுத்த மகான் விருதுகளை ஈர்த்தெடுத்த அன்னை சிவகாமி அம்மாள் குமாரசாமியினுடைய தவப்பதவர் கர்ணவீரர் காமராஜர். வாழ்க்கையில எல்லாரும் வாழ்வோம், எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் தூங்குவோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மக்கள் வாழ வேண்டும், மக்கள் நல்லா இருக்க வேண்டும், குழந்தை செல்வங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தப்பட்டவர் உலகத்தில் ஏழை கங்காளர் மாணவர் வேற எதையும் படிக்கவில்லை. பொன்னை நாடார், பொருளை நாடார், தென்னை நாடார், தன் செல்வத்தை நாடார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் இறுதி குழந்தைகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் இறுதி மக்கள் என்று வாழ்ந்த எல்லாரும் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். உத்தமமான மனிதர். இவர் பேரை தர்மர். இவருடைய அப்பா பேர் தர்மர். சொந்தக்காரர். இதே மாதிரி மூளை சொந்தக்காரராக நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும். யாவது வைத்துக் கொள்ளுங்கள், யாவது வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுவது கவனமாக வைத்துக் கொள்வார்கள். எல்லாரும் மூளை சொந்தக்காரர். இதே மாதிரி இவரும் மூளை சொந்தக்காரர். அப்பேற்பட்ட உத்தமருக்கு என்னுடைய தலைவர் எனக்கு கொண்டாடி அனுப்பி சொல்லியிருக்கார். அவருடைய சார்பாக என்னுடைய பேரன் அவர்களுக்கு இந்த கொண்டாடி அறிவிக்கிறேன். அன்று முதல் இன்று வரை கஷ்டப்பட்ட ஒரு மகான். மகான் என்பது உலக உத்தமர்கள், உலகத்தில் நீதிமான்கள், உலகத்தில் தர்ம தலைவர்கள். அவங்களே ஒரு மகான். அந்த மாதிரி கல்விக்கு மகான், கொஞ்சம் கல்விக்கு மகான் அவர். சாதி இரண்டு வகையில், சாதி இரண்டு வகையில் வேறு இல்லை சாட்சிக்கால் சொன்னார்கள்.
நம்மளாம் படிச்சிருக்கோம்ல. ஆனால் 6 வருஷம் 70 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி படிப்புக்கு சொந்தக்காரர் என்னுடைய அன்புமிக்க மகன். என்னுடைய மகன் டிவிஷன் சேர்ந்திருக்காரு. இவர் என்னுடைய மகன் தான். ஆனால் அன்றிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு தீய பழக்க வழக்கம் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட வேறும் இல்லாமல் இந்த டிவிஷன் சேர்ந்து ஆஹா எங்கள் முருகானத்தை பாராட்டுறேன். என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் முருகானத்தை பாராட்டுறேன். 2 முருகானத்தை மாவட்டத்தை பாராட்டுறேன். இதெல்லாம் காட்டில் சகோதரர் என்னுடைய அன்பு பெரிய மகன் அவரை பாராட்டுறேன். இதெல்லாம் கண்ணு குழுக்கள் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வாழணும். என்னை மாதிரி ஒரு நாளைக்கு மேல பேச்சாளராக வந்து நீங்கள்லாம் வாழ்த்து நல்லாச்சு. விட்டு கொடுக்குற யார் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போறவங்க விட்டு கொடுக்க கூடாது. அண்ணே அண்ணா 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 போடணும். அது முக்கிய மகனுக்கு